வணக்கம் நண்பா நண்பே. சரி, நம்ம எந்த கேமுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லெவல் டெவில் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. ஸோ அந்த கேமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கேம் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரோல் கேம் மாதிரியா. ஸோ வந்து இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து போக போக கொஞ்சம் கஷ்டமாகவும் நம்மளை கடுப்பேற்றி நம்மளை மண்டை சூடாக்குற அளவுக்கு இருக்குமா. ஸோ அப்படின்னா இருக்குது இந்த கேம்னு பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு சில லெவலில் விளையாடிருப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட் லெவல்லேருந்தே வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு புரியும்ன்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து போகலாம். எப்படி ஓகே கைஸ், நம்ம இந்த ஃபஸ்ட்டு லெவல் வந்து நம்மளுக்கு ஈஸி தான். ஃபஸ்ட் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் இதை. ஓகேங்களா, நான் இதை ஆல்ரெடி விளையாட பார்க்கும்போதே பார்த்துட்டேன். ஸோ ஃபஸ்ட் லெவல் ஈஸி தான். செகண்ட் லெவல்லேருந்து தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஓகே இது செகண்ட் லெவல்லேருந்து தான் கைஸ் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உண்மையாகவே புதுசாக பார்க்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட் லெவலில் ஆல்ரெடி பார்த்துட்டேன் நான். ஓகே இதையும் முடிச்சாச்சு. நம்ம லாஸ்ட் லெவலுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் லெவல் எல்லாருக்குமே ஈஸியாக தாங்க ஈஸி இருக்கும். ஏன்னா இது அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. கஷ்டம் இல்லைன்னு சொல்லியே நான் போய் தோத்துட்டேன். ஓகே, இங்கே ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜம்ப். ஓகே சூப்பர் கைஸ், ஃபஸ்ட் லெவலில் முடிச்சாச்சு. அடுத்து இந்த செகண்ட் லெவல் எங்கே இருக்காப்புல. ஓகே செகண்ட் லெவல் இதுலேருந்து தான் கைஸ் நம்மளுக்கு வந்து புதுசாக இருக்கும். ஓகே இதுலேருந்து போகணும். புர்கே நாடாவணுங்க கைஸ். ஓகே இங்கே ஜம்ப்பு, அப்புறம் இங்கே தள்ளி போகும், அங்கேருந்து ஜம்ப்பு, அவ்வளோதான். சூப்பர், வீட்டுக்கு போயாச்சு. ஓகே செகண்ட் லெவலும் ஒரு மாதிரி ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஜம்ப்பு, இது நம்பலாமா வேணாமா? கிட்ட போய்ட்டு நான் கைஸ் நின்று அவன் பக்கத்தில் வருதே. ஓகே இது கிட்ட வருமா? புச்சுக்க ஐயோ என்னடா கிட்ட போனாலே வருது, எப்போ நான் வந்து போகிறதுக்குள்ளே. ஓகே இப்போ ஜம்ப் பண்ணிட்டு அப்புறம் டாய். ஓகே இது அவ்வளோ மண்டை சூடு கிடையாது. ஓகே ஜம்பே. ஓகே பின்னாடி போயிட்டான், அவ்வளோதான் குதிச்சு. அப்பாடா இது முடிச்சாச்சு கைஸ். ஓகே ஒரு வேளை இந்த லெவலையும் முடிச்சாச்சு. எனக்கு தென்னமோ இந்த சைடுக்காக குதிச்சா இங்கே இந்த இது என்னது இது ட்ராப்பருக்கு பக்கம் குதிச்சா அது அந்த சைடுக்காக போய்டும் நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த சைடுக்காகவே குதிப்போம். நினச்சா அடங்கொய்யால நான் இப்படிக்கா குதிச்சா. ஓகே இப்படிக்கா குதிச்சுன்னு சரி போகுது, பட் இங்கேயும் வருது. ஓகே நம்ம குதிச்சாச்சு, அவ்வளோதான் கைஸ். இந்த லெவலையும் முடிச்சாச்சு. லெவல் முடியலை. ஓகே அடுத்த இதுக்கு வந்திருக்கோம். ஓகே கீழே குச்சி போகணுமா? நான் இவ்வளோ சிம்பிளாக என்னடா பின்னாடி வருது. கைஸ் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஒரு செகண்ட் லேட்டாக இருந்தோன்னா நம்மளை பிடிச்சிருப்பாங்க. எதுக்கு இந்த ஓட்டை எதுக்கு வச்சுருக்கானுங்க. ஓகே போவேன். என்னடா இது டேய். ட்ராப்பு வரும், நம்ம அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கணும் போல். ஓகே வரும்போது கரெக்டாக வருது விளக்கு. அவ்வளோதான் கைஸ். ஓகே இப்போ ஃப்ரீயாக இருக்கும், நம்ம அப்படி போயிடலாம், எந்த இதுவும் வராது. ஓகே என்னடா பின்னாடி வருது. அப்போ அட கைஸ் நல்ல வேலை, பின்னாடி வந்து பிடிச்சிருமோ கட்டி நினச்சேன், ஆனால் பிடிக்கல. ஓகே தேர்ட் லெவல் போயிடலாம். பொங்க தேர்ட் லெவலு. என்னடா தள்ளி விட்டானுங்க டாய். ஓகே இப்போ அது வரும்போது ஒரு ஜம்பே, இது கிட்ட வரும்போது ஜம்பே, அப்புறம் இங்கே ஒரு ஜம்ப், அவ்வளோதான் ஈஸியாக போச்சு. ஓகே இந்த லெவல் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே வீடியோ லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே நம்ம பேசிகிட்டு இருக்க கேப்பில் இந்த லெவல் ஈஸியாக முடிச்சாச்சு. அவனுங்க ஹார்டாக வைக்கிறேன்ட்டு ஈஸியாக வச்சு விட்டானுங்க. எப்படி ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடுனா இதுதான். தமிழ்நாடு இல்லை, பேன் இண்டியா. ப்ரோ பிளேயர் ஆஃப் பேன் இண்டியானா அதுதான் நான் தான். என்னடா இது? ஓகே இப்படி வந்ததுக்கப்புறம் இது வரும், இது மேலே ஏறினா அந்த சைடுக்கு க்ராஸ் பண்ணி போயிடணும் போல். ஓகே இந்த லெவலையும் முடிச்சாச்சு. நான் கைஸ்ட ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ட்ரோல் பண்ணுவாங்கன்னாங்க, பண்ணுறானுங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லையே, கடுப்பாகிற அளவுக்குலாம் இல்லையே. டேய் பேசுகிற கேப்பில் வச்சிட்டிங்க அப்போ. ஓகே இப்போ போயிட்டு இந்த கார்னரில் நின்றுக்கணும் போல். ஓகே இப்போ போனதுக்கப்புறம் இங்கே வந்துடலாம். ஓகே இதுவும் முடிஞ்சிருச்சு. ஓகே தேர்ட் லெவலையும் முடிச்சாச்சு. அடுத்து இப்போ நம்ம ஃபோர்த் லெவல் தான் போக போகிறோம். ஓகே ஃபோர்த் லெவல் போயிடுச்சு. எதுனா ஆப்பிள் மாதிரி இருக்குது, ஆப்பிளில் கலெக்ட் பண்ணணுமா? சூப்பர். ஓட்ட போட்டானுங்க. ஓகே இப்போ நம்ம ஆப்பிளை கலெக்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு ஆப்பிள் ஆரஞ்சு இது ஏதோ காயின் மாதிரி இருக்குது, காயின் கலெக்ட் பண்ணிட்டு போன போல். ஓகே போயாச்சு. ஓகே இங்கே இருக்குது. எப்படி மேலே நடக்க முடியும்? கைஸ் ஒன்று பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் மட்டும் நல்லா நடக்கிற மாதிரி குதிரை, லாஸ்ட்டு ரெண்டும் வந்து ஃபேக்கு போல். ஓகே நம்ம அது பார்த்து கரெக்டாக வந்தாச்சு. ஓகே அப்போ இந்த லெவல் கைஸ் உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி காயின் வைக்கிறாங்களா அந்த லெவலில் ஒரு லெவலில் இருக்க 5 ஸ்டெப்புலேயுமே 5 இதே மாதிரி தான் இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி காயின்ஸ் இருக்கா. நான் அடுத்த ஒரு லெவலில் காட்டுறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே இப்போ மேலே இருக்க அந்த இது இங்கே பாருங்களேன், இங்கே வரோமா, இந்த மேலே இருக்கிறத பிடிச்சா நம்ம கீழே விழுந்துடுறோம். இங்கே பாருங்கள். ஸோ அதை பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடணும்னு நினைக்கிறேன். வேர்டு நிற்காம வேர்டு. ஓகே இப்போ ஓடியாச்சு. ஓகே இங்கே பாருங்கள், இந்த லெவல் ஃபுல்லாகவே இந்த காயின் சம்மந்தப்பட்டு தான் வருது.
ஓ ஓ அப்படி ஓகே 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 அவ்வளோதான் கைஸ் சூப்பர். ஓகே ஓகே இந்த லெவல் முடிச்சாச்சு. சூப்பர். ஓ இன்னொரு இருக்கா? ஓகே இந்த என்னடா இது யூ கண்ட்ரி. ஓ இப்போ நம்ம இந்த காயினில் படாமல் போகணும் போல். ஓகே இப்படி கீழே குதிச்சுட்டு இது மேலே குதிச்சு அப்படி இங்கே குதிச்சிடலாம். அவ்வளோதான் சூப்பர். என்னடா நடக்குது? கண்ட்ரி நான் சாப்பிட்டு இடிட். ஓகே ஓகே நல்ல அதில் பட்டிருந்தோன்னா நம்ம திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஓகே இப்போ நான் 4வது லெவலில் வந்துவிட்டோம். ஸோ 5வது லெவலில் வந்துவிட்டோம். இப்போ பாருங்களேன், இப்போ நான் இப்போ பாருங்கள் இங்கே பாருங்களேன். இப்போ நான் வந்து ரைட் அழுத்தினேன்னா லெஃப்ட்டில் போகிறேன். ஸோ இப்போ நான் லெஃப்ட்டில் அழுத்தினேன்னா ரைட்டில் போகிறேன். ஸோ இந்த டாப்பிக்கை வச்சு தான் இந்த 5 ஸ்டெப்புமே வரும் பாருங்கள். இப்போது ஓகேங்களா, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து காட்டுற பாருங்கள். இப்போது இது சைடு போகிறேன்னா இப்போ நான் போயிட்டேன். அடுத்த லெவலும் இதே மாதிரி லெஃப்ட் ரைட்டில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நான் லெஃப்ட் அழுத்தினா ரைட்டில் போகிறேன். அவ்வளோதான் கேஸ், இந்த மாதிரி தான் இருக்கும் போல். ஓகே டேய் வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். அவ்வளோதான் சிம்பிள். ஓகே இப்போ நான் வந்து நான் ரைட்லேயே போயிட்டுருக்கேன் நான். ஓகே இப்போ ஓ இப்படியா? ஓகே கைஸ், ஓகே ஐ அண்டர்ஸ்டூட் ஆஃப் த இந்தியா ஆஃப் த. ஓகே நம்ம இப்போ ஜம்ப் பட்டன் கொடுக்குறோம் இல்லையா, அப்போ வந்து இந்த ஸ்ட்ராப் பட்டன் மேலே போகுது. ஸோ அப்போ நம்ம எப்போல்லாம் ஜம்ப் பட்டன் கொடுக்குறோமோ அப்போல்லாம் கைஸ் பார்த்தீங்களா இங்கே 3 தானே இருக்குது. லாஸ்ட் லெவல் போகும்போது மட்டும் 3rd வருது. ஓகே இங்கே வந்து போகிறோம். டேய் கண்ட்ரி நான்சென்ஸ் ஆஃப் தி இடியட். ஓகே இங்கே போகிறோம். இப்போது ஜம்பே யூ வாட் த ஹெக் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஓகே இப்போ போயிட்டோமா? அடங்கொய்யால. ஓகே ஜம்பே இங்கே ஒரு நோட்டு கொடுக்கணுமா? ஓகே கொடுத்துட்டு இப்படி ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு இருந்தால் அவ்வளோதான் கேசியாப்பா. கொஞ்ச நேரத்தை கடுப்பேற்றி விட்டுருப்பாங்க, ஆனால் நம்ம கடுப்பாகலை. ஓ என்ன இது மட்டும் நார்மலாக இருக்குது? என்னடா நார்மலாக இருக்குது சொல்லி வாயை மூடல, அதுக்குள்ளே ஆப்பு வைக்கிறேன் நீங்கள். ஓகே இப்படி மேலே குதிச்சுட்டு இப்படி சைடில் வந்துடணும். இப்படி மேலே குதிச்சுட்டா சைடில் வரக்கூடாது. ஓகே இங்கே குதிச்சிடணும். அடுத்து இங்கே குதிச்சா அவ்வளோதான் சூப்பர் ஃபினிஷு. ஓகே அடுத்து என்ன லெவல்? ஓ இப்போ லெஃப்ட் ரைட் மாதிரி போல். ஓகே வாட் இப்படி குதித்தோம். ஓகே 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 இப்போ நம்ம இங்கே இருக்கும்போது லெஃப்ட்டு. ஓகே கேஸ் நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். நான் வேணுனதை குதிச்சேன். இப்போது இங்கே பாருங்கள், இப்போ லெஃப்ட் போனால் ரைட்டு போகுமா, ரைட்டு போனால் லெஃப்ட் வருமா? இங்கே குதிச்சோடனே ஒரு ஷேக் வருது இல்லையா, அதில் வந்து நார்மலாக மாறுது. ரைட்டு லெஃப்ட்டு நார்மலாக மாறிடுது. இப்போ நான் வந்து ரைட் போயிட்டு இங்கே குதிச்சோடனே ஷேக் மாறிடுச்சா, இப்போ நான் ரைட்டில் போனாலும் லெஃப்ட்டில் வருது. அவ்வளோதான் கைஸ். இப்போ பாருங்கள் லெஃப்ட்டில் போயிட்டு இப்படி குதிச்சோடனே ஷேக் வருதா, இப்போ நார்மல், இப்போ ஃபேக்கு நார்மல். ஷெட் ஒரு நிமிஷம் இருங்க நான் காட்டுறேன். ஃபேக்கு நார்மல், ஃபேக்கு நார்மல், அவ்வளோதான் கைஸ். இது மாதிரி தான் இருக்குது. ஓகே ஸோ இது வந்து நம்மளுக்கு மூளைக்கும் வேலை கொடுக்குது கைஸ். எப்படிலாம் போனால் நமக்கு ட்ரிக்ஸுன்ட்டு மூளைக்கு வேலை கொடுக்குது. ஸோ இந்த கேம் ஒரு நல்ல கேம் தான். நம்ம மூளை கட்டத்தனமாக ஒரு கேம் யோசிக்காமல் மூளை உள்ள ஒரு கேம் தான் யோசிச்சிருக்கோம். ஓகே இது கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்துச்சு. மிடில் பாக்ஸில் வந்து காலை வச்சா நம்மளுக்கு எதுவும் ஆகாது. என்னடா நவுறுது ப்ரோ? ஓகே ஒருவேளை குதிக்கணுமா என்ன? அப்படிலாம் கிடையாது. அவ்வளோதான் கைஸ் சூப்பர். ஓகே நான் கூட ஒன்றுமே இருக்காதுன்னு நினச்சிட்டு கீழே வந்துருமா நினச்சேன். அப்படிலாம் இல்லை. ஓகே நம்ம குதிச்சாச்சு. ஓகே ஓ இது மேலே ஏறணுமா? ஓகே ஏறு முக்கிய நிற்காமல் ஓடு. டேய் வலி கொடுக்குறா. என்னடா இது? ஓகே அந்த லாஸ்ட்டு பண்ணும்போது நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடணும் போல் மேலே குதிச்சு. ஓகே கொடுத்துட்டாங்க. ஐயோ கீழே விட்டேன் கைஸ். ஓகே ஃபஸ்ட்டு இருங்க, ஃபஸ்ட்டு 1, செகண்ட் 1, தேர்டு 4 ஜம்ப்பு 5 ஜம்ப்பு 6 ஜம்ப்பு. ஓ நம்ம டக்குன்னு குதிச்சணும் போல கைஸ். அப்படின்னா கீழே போயிடுது. 1 2 3 4 5 6. அடச்சை என்னடா இது தொலை பண்ண இருக்கானுங்க. 1 2 3 4 5 6. டாய் உயிரை வாங்குறாங்கடா இவனுங்க. ஓகே ஃபஸ்ட்டு 1 செகண்ட் 1 இந்த டைம் முடிச்சே ஆகணும், இல்லைனா அசிங்கமாக போயிடும். இந்த முடிக்கலைன்னா நான் ஒரு ப்ரோ பிளேயர் கிடையாது கைஸ். ஐயோ கைஸ் இந்த லெவலை எடுத்துக்காதீங்க, நான் வந்து ப்ரோ பிளேயர் தான், அதை எடுத்துக்காதீங்க. ஓகே இந்த லெவலில் முடிக்கலைன்னா நான் வந்து ப்ரோ பிளேயர் கிடையாது. இந்த லெவலில் முடிக்கலைன்னா நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை, முடிச்சிட்டாலும் பண்ணணும். பண்ணுங்கள் எல்லோரும் லைக்கு சப்ஸ்கிரைபு பண்ணுங்க கைஸ். நம்ம ஆல்ரெடி வந்து 455 என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம வந்து கூடி சீக்கிரம் ஒரு 500 அதுக்கப்புறம் 1K போயிடலாம். ஓகே இந்த பிளாக்ஸ் எல்லாம் மறைஞ்சு இருக்குது, அது மேலே குச்சு போகணும் போல். அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்குது, ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இல்லை. டே
வாட் நான்சென்ஸ் ஆஃப் த இடியட். ஓகே குதி பட் ஜம்பே வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். போட்டு ஜம்பே அவ்வளோதான் கைஸ், சூப்பர். ஓகே இன்னும் ஒரு லெவல் இருக்குது. இந்த லெவலை முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு லெவல் இருக்குது. என்ன சிம்பிளாக இருக்குது, இவ்வளோ கொடுக்க மாட்டானுங்களே. கண்ட்ரி நான்சென்ஸ் ஆஃப். ஓகே மிடில் தான் கைஸ் கரெக்டு. மேலே வரைக்கும் போய்ட்டு கரெக்டாக இந்த நடு பிளாக்கில் வந்து நிறுத்திடணும். ஓகே ஃபஸ்ட்டு லெவல் மட்டும்தான் கைஸ் நம்ம வந்து தோக்காமல் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. இதில் வர எல்லா இடத்துலையுமே வந்து ஃபஸ்ட்டு வாட்டி தோற்றா தான் நம்மளால் செகண்ட் வாட்டி ஜெயிக்க முடியுது. அப்படி இல்லைன்னா ஜெயிக்க முடியல. ஓகே பாருங்கள். ஓகே டே இங்கே பார்த்தீங்களா, ஒரு லெவல் நம்ம வந்து தோற்றா தான் நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது. அடுத்த வாட்டி தோக்கிறதுல அது வந்து மிஸ்டேக் கண்ணில் நடக்கும். ஓகே இப்போ பாருங்கள் ஜம்பே. ஓ அதில் இப்போ ஜம்பில் கால் வைக்கக்கூடாதா? ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப போவா சை. ஓகே ஃபஸ்ட்டு ஜம்பே. இதில் ஜம்ப் பண்ண நம்பி பண்ணேன் நம்பாமல் பண்ணேன். ஓகே அவ்வளோதான் கைஸ். ஓகே இதையும் முடிச்சாச்சு கைஸ். இப்போ வரைக்கும் வந்து ஆவரேஜான ஒரு டிஃபிகல்ட்டியில் இருக்குது. ஸோ டிஃபிகல்ட்டி வந்து ஆவரேஜ். ஷோப்பா ஓகே இப்போ கீழே குதிக்கணும். ஜம்ப் பட்டன் இருக்குது. அடச்சை வாட் இஸ் திஸ்? அவ்வளோதான். நாடா ஒன்றுத்தில் வச்சானுங்கன்னா இன்னொருத்தில் வந்து ஏமாற்றி விட்றானுங்க கைஸ். வாட் நான்சென்ஸ் ஆஃப் த இடியட் கண்ட்ரி ப்ரூட். அடச்சை கண்ணான கண்ணே. நான் அதான் லூஸு மாதிரி பாடிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக வச்ச லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவ்வளோதான். ஓகே இப்போ இதில் நம்பி ஜம்ப் பண்ணலாம். இங்கே ஒரு ஜம்ப்பு அடச்சை. ஓகே கைஸ் எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகே இங்கே வந்து ஜம்ப் பண்ணுறோமா, இங்கே நார்மலாக அடங்கொய்யால ஒரு ஜம்ப் பண்ணலான்னு பார்த்தா ஒழுங்காக வர மாட்டேங்குது. ஓகே இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே நம்பி ஜம்ப் பண்ணிவிட்டு இங்கே வச்சுக்கோ இல்லையா, இங்கே பவுன்ஸ் ஆகிட்டு இங்கே இருக்கிறதுல அப்படியே ஒட்டிக்கிட்டு போயிடணும். அவ்வளோதான் சூப்பர் கைஸ். இதையும் முடிச்சாச்சு. நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு லெவல் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்குது இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் வரைக்கும் முடிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் முடித்து அடுத்த பார்ட்டில் வந்து செகண்ட் சாப்டர் முடிக்க பார்ப்போம். ஓகே இப்போ வந்து கரெக்ட் எனக்கு தெரியும் கைஸ், அவனுங்க ஓரமாக தான் வைப்பானுங்கன்னு தெரியும். அதனால தான் நான் பர்பஸ்ஃபுல்லாகவே ஓரமாகவே குதிச்சேன் நான். ஏன்னா இவனுங்க ஏதாவது ஏமாற்றுவானுங்களே. பார்த்தீங்களா இப்போ கூட பாருங்கள், இங்கே வச்சோடனே ஜம்ப் அடச்சை. இது நம்ம தப்பு தான் கைஸ், அவனுங்க எதுவும் பண்ணல, நம்ம தப்பு தான். ஓகே அவ்வளோதான். ஓகே இது குதிச்சாச்சு. இங்கே குதிச்சுட்டு இங்கே ஒன்று திடீர்னு ஸ்பான் ஆகுமே, ஸ்பான் ஆகிட்டாப்புல. ஓகே இங்கே இது குதிச்சு அவளே வீட்டுக்கு போய்ட்டு வேண்டியதான். சூப்பர் ஏ. ஓகே ஐயா என்னடா மிஸ் ஆயிடுச்சே. ஓகே இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்புறம் இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்புறம் ஒரு வாட்டி கிட்ட பேக்கு போதா, அடுத்து கிட்ட இருக்கும், இன்னொன்று பேக்கில் போகும், இன்னொன்று கிட்ட அடைச்சி, ஒன்று கிட்ட ஒன்று பேக்கு, ஒன்று கிட்ட ஒன்று பேக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. பேக் ஃப்ரண்ட் போயிடுச்சு கைஸ். ஒரு நிமிஷம் இருங்க. பேக் ஃப்ரண்ட் பேக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு. நான் ஏதோ எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேக்கு ஃப்ரண்ட்டு பேக்குன்ட்டு. ஓகே இப்போ வந்து இதில் வந்தாச்சு. இங்கே டெலிபோர்ட் ஆகி அடைச்சி. வாட் நான்சென்ஸ் ப்ரோ. இங்கே டெலிபோர்ட் ஆகணும், அடுத்து இங்கே டெலிபோர்ட் ஆகணும், அப்புறமேட்டு இங்கே டெலிபோர்ட் ஆகி இங்கே டோராண்ட போய்டும். ஸோ இந்த டெலிபோர்ட் வந்துருச்சா, இதுக்கப்புறம் வர எல்லாமே டெலிபோர்ட் ஆகவே இருக்கும். ஓகே இங்கே ஒரு டெலிபோர்ட்டு இங்கே தள்ளி வைப்பாங்க. இதையே நவுறுது, அப்போ அது ஃபேக்காக இருக்குமோ நினச்சேன் கைஸ். அது ஃபேக்காக தான் இருக்குன்னு நினச்சேன், அதே மாதிரி ஃபேக்காக தான் இருக்குது. ஓகே இந்த லெவலையும் கண்டிப்பாக நம்ம கண்டிப்பான்ற பார்த்தீங்களா, இந்த லெவலையும் முடிச்சாச்சு. நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பிடிக்கலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து சீக்கிரமாக போக முடியும். பிடிச்சா பண்ணுங்கள், பிடிக்காட்டி பண்ண வேணாம். ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போ இந்த லெவலில் ஜம்ப் பண்ணி போடலாம். அடைச்சை இங்கே ஆனவனா ஒரு பாக்ஸை ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுறானுங்க. இவனுங்க பாலிசியே வந்து ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சு எல்லோரும் கீழே உள்ள வச்சிடுறது. அதுக்கப்புறமேட்டு நம்ம அவுட் ஆகிட போகிறோம். டாய் கண்ட்ரி நான்சென்ஸ் கண்ட்ரி இடியட்.
ஜம்ப்பு அவ்வளோதான். ஓகே, இப்போ இது தள்ளி வர போவோமே. அவ்வளோதான், சூப்பர் கைஸ். அவ்வளோதான், இப்போ சேஃபாக வந்து நம்ம வீட்டுக்கு போயாச்சு. ஓகே, வீட்டுக்கு போகல, அது ஒரு டோர் லெவல், நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான ஒரு டோர் போல். வாட்? ஓகே ஓகே, நம்ம சீக்கிரமாக போகணும், இல்லைன்னா அந்த பிளாக் வந்து நம்ம கீழே தள்ளி விட்டுறோம். ஓகே டே ப்ராதர் ஹெட்ன கொஞ்சம் கிரிஞ்சாக பேசலான்னு நினச்சேன், ரொம்ப கிரிஞ்சாயிடுச்சு. ஓகே, இங்கே கொடுத்துட்டு இங்கே வெயிட் பண்ணணும். சூப்பர். டேய் என்னடா ஓ, அடுத்த பிளாக் போல். ஓகே 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 இங்கே வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், வெயிட் பண்ணணும். ஓகே, இந்த பிளாக் கொடுத்தா ஆப்போசிட்டில் போயிடலாம். அவ்வளோதான், இந்த லெவல் முடிச்சாச்சு. இன்னும் ஒன்று இருக்குது அடுத்த சாப்டர் போகிறதுக்கு, அடுத்த லெவல் போகிறதுக்கு. ஓகே, என்ன ஆளை காணோம்? ஓ, மேலே இருக்கானா? என்னடா வாட் நாட் சாப்பிட்டு இடியட். டேய் ஓ, அப்போ நம்ம செகண்டு டெலிபோர்ட்டில் குடிக்கணும் போல். ஓகே, செகண்ட் டெலிபோர்ட்டில் குளிச்சா அடங்கோ நாச்சஸ் ஆஃப் த இடியாட்டிக் பஃபேலோ. ஓகே, செகண்ட் டெலிபோர்ட்டில் குதிச்சுட்டு இந்த சைடில் குதிச்சு அடுத்து இந்த சைடில் குதிக்கும். ஐயோ, வாட் இஸ் திஸ்? ஓகே, இந்த டெலிபோர்ட்டு, அடுத்து இந்த டெலிபோர்ட்டு, அடுத்து இந்த டெலிபோர்ட், அப்புறம் இந்த டெலிபோர்ட். நினச்சேங்க சாணுங்க அந்த சைடு தான் வைப்பான்னு நினச்சேன், அதே மாதிரி வச்சிட்டானுங்க. ஓகே, இது முடிச்சாச்சு. இன்னும் எத்தனை லெவல் இருக்குது? 1 2 3 4 5 6 7 இருக்குது போல் கைஸ். ஓகே, நம்ம டக்குன்னு முடிக்க பார்ப்போம். ஓகே, இங்கே ஒரு பட்டன் இருக்கா? ஓ, பட்டன் வச்சு என்னடா பெருசாகிட்டு போகிறேன் நான். வாட் இஸ் திஸ்? வை ஐ ஆம் பிகமிங் த பெருசு. ஓகே, இது ஏதோ சொன்னால் இது பெருசாக ஒரு பட்டன், இந்த பட்டன் கொடுத்தா நம்ம பெருசாகும் போல். ஓகே, அப்படி எனக்கு புரிஞ்சிடுச்சு. இதை கொடுத்துட்டு சைடில் வந்துட்டு கண்ணு தெரிஞ்ச கைஸ் நான் எங்கே இருக்குன்ட்டு நான் இங்கே ஓடுறேன் பாருங்க, எறும்பு மாதிரி ஓடிட்டுருக்கேன் பெருசாக. ஓகே, இது கொடுத்துட்டு குதிச்சு அப்புறம் இங்கே ஜம்ப் பண்ணி ஐயோ. ஓகே, இதை கொடுத்து இங்கே குதிச்சு ஐயோ, வாட் இஸ் திஸ்? இங்கே கொடுத்து டேய் என்னடா இதே இருங்கடா டேய். ஓகே, இப்போ இங்கே கொடுத்து இங்கே குதிச்சு இந்த பிளாக் வர்றதுக்கு வெயிட் பண்ணணும். அடுத்து இங்கே கொடுத்து குதிச்சு அப்புறம் சின்னதாக எண்ணணும், அதுக்கப்புறம் நார்மலாக இங்கே போயிடணும். ஓகே, அவ்வளோதான் கேஸ் முடிஞ்சு. இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. ஓகே, இங்கே வச்சலாம். இது நிறைய இவ்வளோ சின்னதாயிட்டேன். இதெல்லாம் தான் இப்போ தவறான செயல். வாட் இஸ் திஸ்? ஓகே, இங்கே ஒரு ஜம்ப் போட்டுட்டு இங்கே பெருசாயிடணும். சூப்பர் 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 கைஸ், இது நல்லா இருந்துச்சுல்ல, இந்த லெவலு சூப்பராக இருந்துச்சு. ஐயோ, எப்போ அப்போ? ஓ, அந்த பட்டன் கொடுக்கக்கூடாது அப்போது. வாட் இஸ் திஸ்? ஓ, கீழே குச்சினுமா அப்போ? ஓகே, டே இருக்குடா. வாட் இஸ் திஸ் ப்ரோ இருங்கடா, கொஞ்சம் கேப் கொடுங்கடா. அடிச்சுட்டே இருந்தால் எப்போ நான் பேசுறது போதில். ஓகே, இங்கே குதிச்சுட்டு டக்குன்னு கொடுக்கணும் போல். ஓகே, இந்த பட்டனு அப்புறம் இங்கே குதிச்சு அப்புறம் போயிடணும். ஓகே, சூப்பர் 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 ஃபேண்டாஸ்டிக் ஆஃப் த இடியாட்டிக் பஃபேலோ. ஓகே, இங்கே வந்து நம்ம இந்த அடுத்த லெவலில் போயிடலாம். ஏன்னா சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக இருக்கும் போலையே. ஃபஸ்ட்டு ஒன்று ஈஸியாக கண்டுபிடிச்சி செகண்ட் வீக் ஆட வச்சிட்டானுங்க. ஓகே, என்னடா இது இப்போ டோரே மேஜிக் பண்ணுதே. ஓகே, டோர் இப்போ மேஜிக் பண்ணும் போல் கைஸ். இந்த ஸ்டெப்பு ஃபுல்லாக இப்போ டோர் மேஜிக் பண்ண போகிறாப்புல. ஓகே, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கே, ஏதாவது ஆப்பாக இருக்குமோ. வாட்? ஓகே இப்போ டோர் தான் ஸ்டெப்பு நம்மளுக்கு. ஓகே, இப்போ டோர் தான் பிளாக்கு போல் கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து டாடன்சை ஸ்லிப் ஆகிடுது கைஸ். ஆனால் இந்த பிளாக் ஜம்பிங் கேப் வந்து கரெக்டாக வச்சுருக்கணும் கைஸ், இல்லைன்னா வெறுப்பாயிடுவோன்னு நினச்சிட்டு. என்னடா இது மறைஞ்சின்னு வருது? ஐயோ, மறைய ஆரம்பிச்சிடும் போல கைஸ். ஓகே, நம்ம வந்து சேஃபாக தான் போகணும். ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஜம்ப்பு. ஓகே, இங்கே ஒரு ஜம்ப் போட்டாச்சு. அவ்வளோதான் கைஸ், சேஃபாக வந்துச்சு இந்த லெவலு. ஓகே, முடிஞ்சு. சேஃபாக வரல, எல்லா லெவலும் அடி வாங்கி தான் இருக்கோம். ஓகே, இந்த லெவலில் ஏதோ பரவாயில்லன்னு சொல்கிறேன். ஓகே, டோர் பாருங்கள், அந்த ஏணிக்கிட்ட போகுது, அதுக்கிட்ட போகக்கூடாது. அதுக்கிட்ட போச்சுன்னா நம்மளால் போக முடியாது கைஸ். ஓகே, நம்ம சீக்கிரமாக போகணும். போடா பட்டா சீக்கிரம்.
சீக்கிரமாக நீ போடா. டே இதுதான் தவறான செயல். ஓகே, அந்த டோர் சீக்கிரமாக அந்த இரும்பு கிட்ட போயிடுச்சுன்னா நம்மளால் நாங்கள் ஜம்ப் பண்ணி போக முடியாது. ஓகே, சீக்கிரம் போகணும். சீக்கிரமாக ஆஃப் த நாசஸ் ஆஃப் த இடியட் ஆஃப் த கண்ட்ரி ப்ரூட். ஓகே, இப்போ நான் அந்த டோர் கிட்ட போகிறேன்னா இந்த லெவல் நான் ஜெயிக்கலைன்னா நான் வந்து ஒரு ப்ரோ பிளேயர் கிடையாது. ஓகே, ஐயோ நான் முன்னாடி ஏதோ சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து கண்டுக்கூடாது சரியா. அது வந்து நான் சும்மா ஒரு ஜோக்காக சொன்னேன். அது வந்து நீங்கள் ஏப்ரல் ஃபுல் ஆகஸ்ட் மாதம் இது ஆகஸ்ட் ஃபுல் கைஸ், இது ஆகஸ்ட் ஃபுல். அதாவது வெளிநாட்டுக்காரெல்லாம் ஆகஸ்ட் ஃபுல் சொல்லுவாங்க, அதனால் நானும் சொன்னேன். ஓகேங்களா, ஆகஸ்ட் ஃபுல் இது யாரும் நான் ஏமாத்துறாதீங்க. ஒரே அசிங்கமாக போச்சு. ப்ரோ பிளேயர் சொல்லி நல்ல பேரை வாங்கலான்னு பார்த்தேன், ஒரே அசிங்கமாக போச்சு கைஸ். ஓகே, அதை விடுங்க. ஓகே, இப்போ இந்த லெவலில் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஆனால் கஷ்டம்லாம் கிடையாது, நம்ம ஒழுங்காக விளையாட மாட்டோம். இங்கே ஜம்ப் பண்ணிவிட்டு ஓகே, இந்த சைடில் ஜம்ப் பண்ணணும். ஜம்ப்பெல்லாம் தேவையில்லை கைஸ், இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம தான் வந்து கவனிக்காமல் விட்டுடுறோம். ஓகே, இந்த சைடில் போகணும். இடையில ஒரு ட்ராப் ஒன்று ஸ்பான் ஆகும். ஸோ இங்கே தானே? ஆமாம், இங்கே தான் கைஸ். அவ்வளோதான் கைஸ். அப்பா ஒரு வேலையை இந்த மேட்ச்சை முடிச்சுட்டேன் கைஸோ. மேட்ச் இல்லை, லெவலில் முடிச்சிட்டேன். ஓகே, இது அப்படி தான் நவுந்து போமே. என்ன கைஸ் நவுந்து போகல? ஐயோ சிம்பிள் அந்த விட்டேண்ணா. ஓகே 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 அந்த சைடில் போகணும் போல். இதை வச்சுட்டு டாய் ஒழுங்காக தான் குச்சி தொலையேன்டா, ஏன்டா உயிரை வாங்குற. ஓகே 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 பேலன்ஸ் பண்ணணும் இதை கரெக்டாக. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கொய்யால ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. ஆனால் ஒரு லெவல் கூட நம்ம வந்து அவுட் ஆகாமல் இருக்கவே முடியாது கைஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவுட் ஆனால் தான் நம்மளால் அந்த கேமோட அந்த லெவலோட கான்செப்டை புரிஞ்சிக்க முடியுது. இப்போ பாருங்கள், நான் இது அவுட் ஆகாமல் இருந்தேன்னா என்னத்துக்கு நான் வந்து அந்த கான்செப்ட் புரியாமலே போயிருக்கோம். ஆனால் அந்த கான்செப்ட் இந்த லெவலை முடிக்கணுனாலே ஃபஸ்ட்டு டைம் அவுட் ஆனால் தான் முடிக்க முடியுன்ற மாதிரியில் இருக்குது இது. பார்த்துங்க கைஸ், என்னடா பண்ணுறது இதை. ஓகே, இங்கே குதிச்சுட்டு டேரெக்டாக குதிச்சிடறேன். அடச்சை. ஓகே, இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு கைஸ். இப்போ நான் வந்து இது கான்ஸ்டண்ட்டாக விளையாடுவேன், நான் பேச மாட்டேன் இப்போது. ஐயா ஓகே, ஜம்ப் பண்ணு ஜம்ப்பு. கடுப்பேத்துறானுங்க கடுப்பு ஏத்துறானுங்க வாட்டேடு. என்னடா அது லாஸ்ட் சைடில் போனால் மட்டும் என்னடா அது ஒரு மாதிரி அவுட் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. இந்த பர்பஸாக எதாவது பண்ணுறானுங்களா அவனுங்க? இவனை கடுப்பு ஏற்றாதீங்கடா கொய்யால். எவ்வளோ நேரம் நான் சும்மா இருக்குதே. நானும் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பார்த்தேன். இந்த கோவம் ரொம்ப இருப்படா. கண்ட்ரி நான் சச்சு இடியட். why are you making me angry? you country brute, why you are making me angry to the hell? பாருங்க குதிக்கவே முடியல. ஓகே ஓகே கூல் டவுன் குதிச்சு. இந்த கேம் உண்மையிலே வந்து கடுப்பேற்றுது கைஸ். என்ன இந்த ஃபோனை தூக்கி போட்டு வச்சலாமான்னு இருக்குது. சும்மா நானும் பார்த்துட்ருக்கேன், சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கேன். நான் பேச போகுது கைஸ், இந்த லெவலில் முடிக்கிற வரைக்கும் நான் பேச மாட்டேன். அப்பா ஒரு வேலையை முடிச்சிட்டடா. எப்பா இங்கே எதுக்கோ ஓட்ட குத்துறேன்னா அப்போ கண்டிப்பாக கைஸ் பார்த்தீங்களா, டோர் தான் மூவ் ஆகுது, லெஃப்டில் டோர் மூவ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம ஜம்ப் பண்ணி டோரை பக்கத்தில் வர வச்சிடலாம். ஓகே வர வச்சா. சிங்குச்சா பச்சை கலர் சிங்குச்சா, மஞ்சள் கலர் சிங்குச்சா, சிவப்பு கலர் சிங்குச்சா. ஓ